கிறிஸ்துவில் எனக்கு அன்பான அன்னையரே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. தாய்மை என்பது தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு. ஒரு பெண் குழந்தையாயிருந்து பருவம் அடைந்து திருமண வாழ்வுக்குள் நுழைந்தவுடன் அவள் மட்டுமல்ல, அவள் முழு குடும்பமுமே அவளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் தாய்மை என்பது. ஒரு கருவை தன் வயிற்றில் சுமந்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற நாள் வரைக்கும் அவள் சுமக்கிற சுமை இருக்கிறதே, அது பாரமான சுமை அல்ல, அது சுகமான சுமை. அந்த பிள்ளை உலகத்தில் பிறக்கும் வரைக்கும் அவளுக்கு ஏராளமான கனவுகள், ஏராளமான கற்பனைகள், ஏராளமான ஆசைகள். அந்த பிள்ளைக்காகவே வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறாள். அந்த குழந்தைக்காகவே தன் உதிரத்தையெல்லாம் கொடுத்து இந்த உலகத்திலே அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். தாய்மை என்பது தியாகம் நிறைந்த ஒன்று. தாய்மை என்பது அன்பு நிறைந்த ஒன்று. அன்னையருடைய இருதயம் தன் பிள்ளைகளுக்காக அடித்து கொள்ளுகிற ஒரு இருதயம். ஒரு அன்னை உலகத்தில் எந்த பொறுப்பையும் எடுத்து செய்ய முடியும். தந்தை இல்லை என்றால் தந்தையின் பொறுப்பையும் அவள் எடுத்துக்கொள்ள முடியும். குடும்பத்தில் எந்த பொறுப்பையும் அவள் எடுத்து வகிக்க முடியும். ஆனால் அவள் இடத்தை எவராலும் பூர்த்தி செய்ய முடியாது. அப்படித்தான் அன்னையரை இந்த உலகத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான அன்னையரே, அன்னையர் ஆகப் போகின்ற அன்பு குமாரத்திகளே, உங்களை நான் மீண்டும் ஒரு விசை மனதார வாழ்த்துகின்றேன். சரி, இந்த அன்னையர் தினத்தன்று ஆண்டவர் நமக்கு என்ன பேச விரும்புகிறார்? முழு உலகத்திலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இருதயங்களில் ஏராளமான கேள்விகள். நீங்கள் நினைப்பது போல சிலருக்கு குடும்ப வாழ்க்கை அமைந்திருக்கிறது, நீங்கள் நினைப்பது போல சிலருக்கு குடும்ப வாழ்க்கை அமையவில்லை. வாழ்க்கையே இருளாய் இருக்கிறது, புயல் வீசுகிறது, கண்ணீரில் வாழ்கிறேன், கவலையில் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், குறைவோ நிறைவோ நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழுகிறோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். இல்லை, நான் தனிமையில் வாழ்கிறேன், ஒரு தனியான தாயாக குடும்பத்தை நடத்துகிறேன், பிள்ளைகளை வளர்ப்பது கடினமாக இருக்கிறது, கண்ணீரோடு வாழ்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தாயாக நீங்கள் இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு அன்னையாய் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகார் என்ற பெண்ணை குறித்து உங்கள் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். அவளுடைய வாழ்க்கை விரும்பி அமைந்த வாழ்க்கை அல்ல. அவள் விரும்பினாளா விரும்பவில்லையா என்று தெரியவில்லை. சரித்திரம் சொல்கிறது ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் நிறைய வயது வித்தியாசம் என்று. ஆனால் அவள் கட்டாயப்படுத்தப்பட்டு ஒரு வாழ்க்கைக்கு உட்படுத்தப்பட்டாள். கட்டாய வாழ்க்கையிலே அவள் கருவுற்றாள், ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கிறாள். இப்பொழுது இவள் நினைக்கிறாள், இந்த செல்வவானின் வீட்டிலே தன் பிள்ளை ஒரு செல்வக்குமாரனாய் வளருவான் என்று நினைக்கும் பொழுது அவளுடைய கனவுகள் எல்லாம் சிதைக்கப்படுகிறது. அநேக அன்னையருடைய வாழ்க்கை குழந்தையை கருத்தரித்த முதல் நாளிலேயே சிதைக்கப்பட்டு விட்டது. கண்ணீரோடு கர்ப்பத்தில் குழந்தையை சுமந்தீர்கள், கண்ணீரோடு அந்த பிள்ளையை பெற்றெடுத்தீர்கள், கண்ணீரோடு வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆகாரின் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பாடம். அவள் தன் கணவரால் கைவிடப்பட்டாள், நாச்சியாரால் கொடுமையாய் நடத்தப்பட்டாள். அவள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவள் ஒரு அன்னையாய் மாறிப்போனாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளையை பிரசவிப்பதற்கு முன்பதாகவே வீட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைமை. எங்கேயாவது போய் நானும் என் பிள்ளையும் பிழைத்து கொள்கிறோம், இனிமேல் நான் என் பிள்ளைக்காகவே வாழப்போகிறேன் என்று அந்த பெண் தன்னை அர்ப்பணித்து வீட்டை விட்டு கிளம்புகிறாள். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்தித்து, நீ திரும்ப சென்று உன் வீட்டில் அடங்கி இரு என்று அவளோடு கூட பேசி அவளை சந்தித்த தேவனுக்கு அவள் ஒரு பெயரிடுகிறாள், நீர் என்னை காண்கின்ற தேவன். அன்பான அன்னையரே, உங்களது பல அங்கலாய்ப்புகள் எவராலும் காண முடியாது. உங்களுடைய அழுகைகளை எவரும் பார்க்க முடியாது. உங்கள் இருதயத்தின் ஆதங்கங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் எவரும் இல்லை. சிலர் கணவரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்கள், சிலர் கணவனால் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள், சிலர் ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தும் கணவரிடத்திலிருந்து எந்த ஒரு பராமரிப்பும் பாசமும் இல்லாமல் வாழுகிறீர்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சின்ன பின்னமாகி சிதைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. அது தேவன் என்ற ஒருவர். அந்த தேவன் உங்களை காண்கிற தேவன், உங்களை வழிநடத்துகிற தேவன். இந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை பிறந்தது, என் தேவன் என்னை காண்கின்றவர். இன்றைக்கு இந்த அன்னையர் தினத்திலே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அருள் வாக்கு,
நான் உன்னை காண்கிற தேவன். உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழப்போகிற எல்லாவற்றையும் நான் காண்கிறேன். என் பார்வைக்கு மறைவாய் உன் வாழ்வில் எதுவும் நடக்கவில்லை. தைரியம் கொள் மகளே. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற முதல் செய்தி. இந்த பெண்ணின் வாழ்க்கையிலே காலங்கள் ஓடுகிறது, பிள்ளை பிறக்கிறது, பிள்ளை வளர்கிறது. அப்பொழுதும் அவளுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்த பொழுது ஆபிரகாமே அவளை வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார். ஒரு துருத்தி தண்ணீரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவள் வனாந்திரத்திலே கடந்து செல்கிறாள். ஒரு குழந்தையை கையில் பிடித்து கொண்டு ஒரு துருத்தி தண்ணீரோடு ஒரு பெண் வீட்டை விட்டு துரத்தப்பட்டால் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அன்னையரே, உங்களில் அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான். நம்பிக்கை இழந்து போயிருக்கிறது. உங்கள் அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கிறது. ஐயோ, நான் தனி ஒருத்தியாய் கஷ்டப்படுகிறேன், பாடுபடுகிறேன், என்னை விசாரிப்பாரும் என்னை காண்பாரும் எவரும் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? நீர் என்னை காண்கிற தேவன் என்று இவள் பெயரிட்டாளே, அந்த தேவன் இவள் வாழ்க்கையை கண்காணிக்க துவங்கிவிட்டார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். உடைய வாழ்க்கையை பாருங்கள். கணவன் அனுப்பிவிட்டான். இப்பொழுது பிள்ளையை கையில் பிடித்து கொண்டு அலைந்து திரிகிறாளாம். எங்கே போவதென்று தெரியவில்லை. யார் அடைக்கலம் தருவார் தெரியவில்லை. எங்கே தங்குவது என்று தெரியவில்லை. யார் தன்னை ஆதரிப்பார் தெரியவில்லை. உங்களில் அநேகர் ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நீர் என்னை காண்கிற தேவன், என் அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன். நான் அலைந்து திரிகிறதை பாரும் ஆண்டவரே. எங்கே போவேன்? யாரிடத்தில் போவேன்? என்ன உதவி கேட்பேன்? எனக்கு யார் சகாயம் செய்வார்? என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி எனக்கு தெரியவே இல்லை, நான் அலைந்து திரிகிறேன் என்று சொல்கிறீர்களா? உங்கள் அலைச்சல்களை காண்கிற தேவன். இந்த தேவன் உங்கள் அலைச்சல்களை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஒரு நாள் பெயரிட்டாளே, அந்த தேவன் இவள் அலைச்சல்களை கண்டார். இவளுடைய அலைச்சல்களை பார்த்தார். உங்கள் அலைச்சல்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அன்னையரே, யாரும் அறியவில்லை. என் பாடுகள், என் பிரச்சனைகள், என் போராட்டங்கள் ஒருவருக்கும் தெரியாது என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் அலைச்சல்களை ஒரு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பெண் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த பொழுது அவள் கையிலே இருந்த தண்ணீர் செலவாகிவிட்டது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தண்ணீர் செலவழிந்து விட்டது. அலைந்து திரிகிற இடமோ வனாந்தரம். நிச்சயமா என் பிள்ளை செத்துவிடும் தண்ணீர் இல்லை என்றால். அதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாள். அவளுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன தெரியுமா? அழுகைதான். வேளையின் வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட எத்தனையோ காரியங்களை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். என் அழுகை யார் பார்ப்பார்? என் குமுறலை யார் கேட்பார்? என் குறைவு, என் தேவைகளை யார் அறிந்திருக்கிறார்கள் என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? அநேக திருமணமான இளம் பெண்கள் தன் கணவனால் கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் செய்ய வேண்டிய கடமைகள் இவைகளெல்லாம் இல்லாததினாலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தன்னை நேசிக்க வேண்டிய கணவன் இன்னொருவரை நேசிக்கிறார் என்று தெரிந்து அநேகர் வாழ்க்கையிலே அழுது கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பு மகளே, இவைகள் மாறுமா? இவைகள் தீருமா? இவர்கள் முடிவுக்கு வருமா? நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார்கள் என்று அங்கலாய்க்கிற உங்களுடைய அழுகையை ஆண்டவர் பார்க்கிற தேவன். அவளுடைய அலைச்சல்களை காண்கிற தேவன். அவள் அழுகையை பார்க்கிற தேவன். அழுகையை பார்த்துவிட்டு தேவன் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் பதில் தருகிறார். என்ன பதில் தருகிறார்? கீழே வாசிக்க விரும்புகிறேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஆகாருக்கும் இறங்கினார், அவளுடைய பிள்ளைக்கும் இறங்கினார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அலைச்சல்களை காண்கிற தேவன் மட்டுமல்ல, அழுகையை காண்கிற தேவனும் மட்டுமல்ல, உங்கள் ஆத்துமாவிலிருந்து வருகிற குமுறலின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். பிள்ளை மாத்திரம் அழாமல் இருந்திருக்குமா? பிள்ளையும் அழுதிருக்கும்.
தண்ணீர் தாகத்தால் அது அழுகிறது, தேவையினால் அழுகிறது. உங்கள் பிள்ளைகள் கூட தேவைகளினாலே புலம்புகிறார்கள், கதறுகிறார்கள். தேவைகளை சந்திக்க எவரும் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அன்னையரே, உங்களுடைய அங்கலாய்ப்பின் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் முழங்கால்களை முடக்கி தேவனை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய பொறுப்புகள் ஏராளம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்து கரை சேர்க்க வேண்டும். உங்கள் கணவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு செய்ய வேண்டிய சகல கடமைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் புருஷன் ஒருவேளை ஆண்டவர் அறியாதவராய் இருந்திருந்தால் அவரை நீங்கள் ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். இல்லை என்றால் சமுதாயத்திற்கு பயந்து அவரோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றும். ஜெபம் சகலவற்றையும் மாற்றும். இந்த மகள் வனாந்தரத்திலே அழுது சத்தமிட்டு தேவனை நோக்கி கதறின ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஒவ்வொரு அன்னையின் ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்பார். தைரியம் கொள்ளுங்கள். ஒருவேளை நல்ல கணவனோடு நல்ல பிள்ளைகளோடு வாழுகிற ஒரு ஸ்திரீயாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ குறைவுகள். இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். காண்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனாயும் இருக்கிறார். நான்காவதாக, இந்த அன்னையின் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு உன்னதமான காரியத்தை செய்தார். அதையும் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 17. தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்றார். இந்த தேவன் பேசுகிற தேவன். நீங்கள் பேசுவதை அவர் கேட்பது மட்டுமல்ல, அவர் உங்களோடு கூட பேசுகிற தேவன். அன்னையரே, வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடியல் எங்கே இருக்கிறது தெரியுமா? இந்த வேதத்தில் இருக்கிறது. நானும் ஒரு அன்னையாக 25 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னை வழிநடத்துவது எது தெரியுமா? தேவனுடைய இந்த வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு எல்லா காரியங்களுக்காகவும் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். உங்கள் கணவர் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் மாற்றுவார். ஆகாரே, பயப்படாதே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, என் மகளே, நீ பயப்படாதே, நான் உன் ஜெபத்தை கேட்டேன், உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக இந்த ஆகார் என்ற அன்னை பெற்ற இன்னொரு காரியத்தையும் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 18. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தேவன் பாருங்கள். ஆகாருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நீ எழுந்து பிள்ளையை உன் கைகளில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் பிள்ளையை குறித்து கவலையோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? என் பிள்ளையின் எதிர்காலம் எப்படியோ, என் பிள்ளை ரட்சிக்கப்படவில்லை, திருமணமாகி உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் மகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கையிலே பிடித்து கொண்டு போ, பெரிய ஜாதியாக்குவேன். கூடவே சொல்லுகிறார், தேவன் பிள்ளையுடனே கூட இருந்தார். தேவன் மாத்திரம் உங்கள் பிள்ளையோடு கூட இருந்தால் போதும். இந்த உலகத்தில் வேறு எதுவும் தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். என் பிள்ளையோடு கூட நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவள் கண்களை திறந்த பொழுது அங்கே ஒரு துறவை காண்கிறாள். தண்ணீர் துறவு. இது எப்படி? வனாந்தரத்திலே தண்ணீர் துறவா? பாலைவனத்திலே தண்ணீர் துறவா? இது எப்படி நடக்கும்? ஆம், அதுதான் அற்புத தேவனுடைய செயல். இந்த அன்னைய தினத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். வாழ்க்கை வனாந்தரமாயிருக்கிறது, ஆனால் இந்த வனாந்தரத்திலே உங்களுக்கு ஒரு தண்ணீர் துறவு உண்டாகும். உங்கள் தேவைகள் அனைத்தையும் அந்த துறவு சந்திக்கும். அந்த துறவு வேறு எதுவும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த தண்ணீர் துறவு. அன்னையரே, இன்றைக்கு இந்த ஆண்டவரை ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அன்னையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், நீரே என் வாழ்க்கையை வளமாக்குகிற தண்ணீர் துறவு. வனாந்தர வாழ்க்கையிலே நீர் எனக்கு நீரூற்றாக இருக்க வேண்டும், துறவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த ஆண்டவர் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இருதயம் மகிழ்ச்சியாகும், வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகும். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஒரு பெண் பெயரிட்டாளே, அவளுடைய அலைச்சல்களை அவர் கண்டார், அவளுடைய அழுகையை அவர் கண்டார். கண்ணீரின் ஜெபத்தை, சத்தத்தை கேட்டாள். அவள் பிள்ளையை ஆசீர்வதித்து அவனோடு கூட இருப்பேன் என்று சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாய் தண்ணீர் துறவை கொடுத்து
வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கினார். அன்னையரே, உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குற துறவு ஊற்று கர்த்தராகிய இயேசு. அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். எல்லா வனாந்தர சூழ்நிலைமையிலும் இயேசுவோடு கரம் கோர்த்து நடவுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும், உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாகும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி மனதார நான் வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக தேவனே, நல்ல பிதாவே, தாய்மை என்பது நீங்கள் தருகிற ஒரு பெரிய பரிசு ஆண்டவரே. இந்த பரிசை பெற்றுக்கொண்டு வாழுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள் என்று வாழுகிற குடும்பத்திற்காகவும் நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, கணவனை இழந்தோ அல்லது நல்ல கணவன் அல்லாதவரோடோ வாழுகிற அந்நேருக்காய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, ஒரு ஆகார் சொன்னது போல நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த மகள் பெயரிட்டாளே. அவளுடைய அலைச்சல்களை கண்டீர், அவளுடைய அழுகையை கண்டீர், அவளுடைய ஜெபத்தை கேட்டீர், அவள் கண்களை திறந்தீர், தண்ணீர் துறவை கொடுத்தீர், பிள்ளையை பிடித்து கொண்டு போய் என்று நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுத்து அவள் சந்ததியை ஆசீர்வதித்த இரக்கமுள்ள தேவனே, உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒரு அன்னையாய் இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை ஞானமாய் செய்ய உதவி செய்யுங்க. எத்தனையோ பெண்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை இந்த உலகத்தில் விட்டு விட்டு விருப்பம் போல மனம் போல வாழுகிற நாட்களிலே இந்த அன்னையர் தங்கள் பிள்ளைகளுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறேன். மனதார அவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, தேவரீருடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும். உலகமெல்லாம் ஆண்டவரே அன்னையராக இருக்கிறவர்களை சந்திங்க ஆண்டவரே, அவர்கள் சந்ததியை ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான அன்னையரே, உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் மகிழ்ச்சியான அன்னையர் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீண்ட நெடுங்காலம் நீங்கள் வாழ்ந்து உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகிற பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு அருளுவாராக என்று நானும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். God bless you.